பாட்டி காலத்தில் செஞ்சது இதெல்லாம் யாருங்க செய்யுது? நேராக பேக்கரிக்கு போகிறோம் வாங்கி சாப்பிட்றோம். அப்படி தான் இந்த கேக்கு செய்யறதுக்கு மைதா தேவையில்லை, பட்டர் தேவையில்லை, பேக்கிங் சோடா அவன் எதுவுமே தேவையில்லை. ஆனால் சூப்பர் அண்ட் பாஞ்சியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். என்னோட சேனல் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்ட் வேறு லெவலில். 2 முட்டை லார்ஜ் முட்டையாக எடுத்துக்காங்க. 1 கப்பு அரிசி மாவு நம்ம டம்ளர் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். அரிசி மாவு வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கணும். 1 நிமிஷத்துக்கு சூடு வர அளவுக்கு. நம்ம வந்து முட்டையை எதில் அளந்துருக்கோமோ அதே 2 வாட்டி தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த முட்டை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து 2 வாட்டி தண்ணி ஊற்றணும். அதே இதில் வந்து அது மாதிரி இன்னொரு முட்டைக்கும் அதே மாதிரி 2 வாட்டி தண்ணி ஊற்றணும். இது நல்லா வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா அடிச்சுக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர்லையும் அடிச்சுக்கலாம், ஹேண்ட் பீட்டர்லையும் அடிச்சுக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டரில் தான் அடிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா நுரப்பொங்கி வர அளவுக்கு அடிச்சுட்டு நுர போகக்கூடாது. இதில் வந்து வறுத்து வச்சிருக்க அரிசி மாவை கொட்டி நல்லா லம்ஸ் போகவே கூடாது. அந்த இது அப்படியே இருக்கணும். இப்போ கேக் பீட்டரில் வந்து 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி ஊற்றி சூப்பரான கேக் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.